ஸோ ஒர்த் ஆஃப் ரியல் ஸ்டோரியை எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ ஒர்த்து தான். ஆரம்பத்தில் ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. எல்லாரும் கொஞ்சம் முக்கியம் இருக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. செகண்ட் ஹாஃப்ல எல்லாம் பக்கத்தில் இருக்கவங்களாம் தரையாக பொட்ட ஆரம்பிச்சிருக்குன்னு தெரியும். அங்கே வந்து பேசுறது மேட்ரு இல்லை, அவங்க எப்படி அந்த எஃபெக்ட் எடுக்கிறாங்கன்னு தான் மேட்ரா அந்த படத்தில் காட்டினாங்க. மஞ்சுமல் பாய்ஸ் வந்து சூப்பராக இருந்தது படம். ஸோ ஒர்த் ஆஃப் ரியல் ஸ்டோரியை எல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ ஒர்த்து தான். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட கேங் ஆஃப் மீட்டப் பண்ணி படம் பார்க்கலாம். நம்ம தமிழ் ஆக்டர்ஸ் நெப்போலியன் சூப்பராக நடிச்சிருக்காரு, மலையாளத்தில் சௌபின் சூப்பராக நடிச்சிருக்காரு. பெஸ்ட் பார்ட்டு அந்த கிளைமேக்ஸில் ஸ்டோனில் ரோப் மாட்டியிருக்கோம். அவங்க ட்ரைனிங் எடுத்த ரோப் ப்ராக்டிஸ் வந்து அப்போ ஒருத்தர் வந்து சொல்லுவார். அது பண்ணி அவங்க எடுக்கும்போது அங்கே வந்து அந்த பாட்டு போடுவாங்க. ஸோ எப்போவுமே பாய்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் தான் பெஸ்ட்டு. எனக்கும் பாய்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் பிடிக்கும். பட் ஐ டோன்ட் ஹேவ் பாய் ஃப்ரெண்ட்ஸ். சமைட்டு நான் சொல்லிட்டு வந்திருக்கேன் ரிட்டர்ன் கூட்டு போகிறதுக்கு அப்படின்னு தான் அந்த கான்செப்ட். அப்படின்னு தான் அந்த ஒருத்தர் சொல்லிட்டு கூப்பிட்டான்னு சொன்னார். அவங்க அம்மா சொன்னதுக்காண்டி நான் ரிட்டர்ன் அவரோட தான் போகணும். அவர் தான் தைரியமாக இறங்கினார். இது ரியல் ஸ்டோரி தான் நடந்ததுன்னு சொன்னாங்க. தமிழ் ஆடியன்ஸ் உட்காந்து ஆரம்பத்தில் ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. எல்லாரும் கொஞ்சம் முக்கியம் இருக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. செகண்ட் ஹாஃப்ல எல்லாம் பக்கத்தில் இருக்கவங்களாம் தரையாக பொட்ட ஆரம்பிச்சிருக்குன்னு தெரியும். சூப்பராக இருந்துச்சு. ஓகே தான் ப்ரோ. நமக்கு ஈக்குவலாக கொஞ்சம் சேமாக தான் இருக்குது. ஒரு 40% 50% சேம் தான். இன்னும் பெருசாக ரசிக்கிறாங்க. ஓகே தான். காப்பாற்றி தான் ஆகணும். வழி இல்லையே, என்ன பண்ணுறது, காப்பாற்றி ஆகணும். லேகா ரொம்பலாம் லேக்னா ரொம்ப உள்ள போதே எடுக்கிறாங்க. பட் ரியலாக பார்க்கும்போது அவங்க ஃப்ரெண்ட் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க. இது ஆக்சுவலி ரியலாக நடந்த கதை, ட்ரூ ஸ்டோரி. ஸோ அந்த நிமிஷம் அவங்க இடத்துல இருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த மாதிரி லேகே தோணாது. கொடைக்கானல்னால மோஸ்ட்லி தமிழ் ஆளுங்க தானே பேசுவாங்க. ஸோ அவ்வளோ ஸ்ட்ரகிள்லாம் இல்லை. அவங்க கீழே டைட்டில் கொடுக்கலாம், பட் படிச்சு கூட புரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலி நானே ஒரு மலையாளி தான். ஸோ எனக்கு அது பெரிய ஸ்ட்ரகிளாக தெரியல, புரிஞ்சுது. தமிழ் ஆடியன்ஸாக வந்தாலும் கண்டிப்பாக புரியும் தான் நினைக்கிறேன். அங்கே வந்து பேசுறது மேட்ரு இல்லை, அவங்க எப்படி அந்த எஃபெக்ட் எடுக்கிறாங்கன்னு தான் மேட்ரா அந்த படத்தில் காட்டினாங்க. இருக்குங்க கண்டிப்பா. எல்லாருக்கும் பிடிக்கிற படம் தான். ஃபேமிலியா வந்து பார்க்கலாம், எல்லாருமே வந்து பார்க்கலாம் அந்த மாதிரி படம் தான்.